நம்ம உலகத்துல மிக உயரமான மலைனா அது மவுண்ட் எவரெஸ்ட் இமயமலை தான் சொல்லுவோம். ஆனா இந்த இமயமலை எப்படி உருவாகி இருக்கும் அது தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க தெரிஞ்சுக்கலாம். சுமார் 20 கோடி வருடத்துக்கு முன்னாடி பேஞ்சியா சொல்லக்கூடிய மாபெரும் கண்டத்துல இந்தியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாம் ஒன்றாக ஒரு சொந்தமா பழகிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம பூமியில இருக்க டெக்னாலஜி பிளேட் தான் சும்மா இருக்காது. இந்த டெக்னாலஜி பிளேட் பூமியில அப்பர் மேண்டல்ல இருக்கிற எரிமலையினால டெக்னாலஜி பிளேட் நகர்த்தப்படும். சோ இதனால ஒரே சொந்தமாக இருந்த கண்டங்கள் தனித்தனியாக நகர்ந்து போச்சு. சோ இதனால இந்தியா அந்த மாபெரும் கண்டத்துல இருந்து பிரிஞ்சு யூரோசியாவை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த டைம்ல இந்தியா தான் ஒரு மிகப்பெரிய தீவாக இருந்துச்சு. ஏன்னா 4 பக்கமும் சுத்தி கடலா இருந்தது. சோ இந்தியா இப்படியே போயிட்டு இருந்த போது பூமியில பல இடங்கள்ல ஹாட்ஸ்பாட் சொல்லக்கூடிய இடம் இருக்கு. அந்த இடத்தை தாண்டி போகும்போது இந்திய கண்டம் இன்னும் வேகம் எடுத்தது. நார்மலா ஒரு கண்டம் ஒரு வருஷத்துக்கு 5 சென்டிமீட்டர் வரை தான் நகரும். ஆனா இந்தியா மட்டும் ஒரு வருஷத்துக்கு 20 சென்டிமீட்டர் வரை வேகமாக நகர்ந்து போய் டைரக்டா ஆசியா மேல மோதுச்சு. இந்த மோதல் அதிவேகமாக இருந்ததுனாலதான் அந்த பாறைகள் மேல் நோக்கி வளர்ந்து இப்போ ஒரு இமயமலையாக வளர்ந்து நிக்குது. நன்றி.